செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 11ஆம் வகுப்புக்கு தேவையான ஹிஸ்ட்ரி பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் எப்படி மார்க் ஈஸியாக எடுக்கிறது A to Z எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் செல்லக்குட்டீஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது மொத்தம் பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு வரலாறில் 90 மதிப்பெண்கள், ஓகேங்களா? 90 மதிப்பெண்களில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பகுதி 4 வரைக்கும் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பகுதி 1ல் பார்ட் 1ல் 20 ஒன்வேர்ட் இருக்கும், ஓகேங்களா? 20 ஒரு மதிப்பெண்கள் வினா இருக்கும். 20 ஒரு மதிப்பெண்கள் வினாவும் கரெக்டாக நீட்டாக பார்த்து பண்ணிக்கிங்க. 1-2 டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க கொஷின்ஸு, அதுக்கும் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணுறங்க. பண்ணிட்டீங்கன்னா 20 மார்க் உங்கள் கையில், ஓகேங்களா? 20 மார்க் முடித்ததுக்கப்புறம், அதாவது ஒன்வேர்டு நீங்கள் 20 முடித்ததுக்கப்புறம் பகுதி 2 பார்ட் 2 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 30க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 7 கொஷின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி, ஓகேங்களா? அதாவது இதில் பார்த்திங்கன்னா 6 கொஷின் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது கொஷின் மட்டும் கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த கட்டமாக, ஓகேங்களா, அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா 2 மார்க் முடித்ததுக்கப்புறமா பார்ட் 3 பகுதி 3 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 40க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 7 கொஷின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி, ஓகேங்களா? அதாவது இதுலேயும் அதே மாதிரி தான் 2 மார்க் மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 4-5 கொஷின் மேலே 6 கொஷின் நீங்கள் எழுதிக்கலாம் உங்களுடைய சாய்ஸில். 7வது கொஷின் மட்டும் அங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக நீட்டாக கொடுக்கணும் அப்படின்றத கூட சொல்லியிருக்காங்க. அதாவது கட்டாயமாக கம்பல்சரி கொஷினாக இருக்கணும் அப்படின்றத அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்றத 3 மார்க்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஷின் இருக்குது. அண்ட் 3 மார்க் முடித்ததுக்கப்புறம் 4 மார்க், அதாவது பார்ட் 4 பகுதி 4ல் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். ஆன்சர் ஆல் த கொஷின். இது பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஷின், 7 கொஷின் அட்டன் பண்ணும், ஓகேங்களா? இப்போ 41வது கொஷின் ஃபார் எக்ஸாம்பிள்னா ஆ அல்லது A or B அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் ஆப்ஷனை போட்டு கொஷின் நம்பரை போட்டு கரெக்டாக எழுதுங்க. அப்போ தான் மார்க் வரும். நீங்கள் எதாவது ஒன்று மிஸ் பண்ணாலும் மார்க் கம்மியாகிடும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். 5 மார்க்கு பார்த்திங்கன்னா 7 கொஷின் அட்டன் பண்ணணும். இதில் கம்பல்சரி கிடையாது, நீங்கள் எல்லாம் எது வேணால் சூஸ் பண்ணி 7 கொஷின் அட்டன் பண்ணணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய கொஷின் அப்படியே பப்ளிக்கில் வராது. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அண்ட் மேலும் இந்த கொஷின் பேப்பர் நான் டெலகிராம் குரூப்பில் போடுறேன், மறக்காம பார்த்திங்கன்னா பார்த்துக்கங்க இந்த PDF. மேலும் டெலகிராம் குரூப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் மாடல் கொஷின் பேப்பர் எதாவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெலகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா போடுறேன். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மச்சான் A to Z எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் படிச்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.